இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள் எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியானம், சிலுவையின் மேன்மை, இயேசு நமக்காக சிலுவையிலே செய்த காரியங்கள் ஆகியவற்றை குறித்து அதிகமாக தியானித்து வருகிறார்கள். நாமும் இன்று அவருடைய சிலுவையை குறித்து சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒரு வித்தியாசமான முறையில் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் அதை சந்தோஷத்தோடு கூட இந்த செய்தியை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1ஆம் தேதி காலையில் வந்தபோது சில காரியங்களை இதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை முன்னிட்டு 2 கூட்டம் ஜனங்களை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒன்று, கெட்டு போகிற ஒரு கூட்டம். அவர்களுக்கு சிலுவையை குறித்து சொல்லக்கூடிய உபதேசம் பைத்தியமாக தோன்றுகிறது. அவர்களுக்கு சிலுவை ஒரு அற்ப காரியமாக எண்ணுகிறார்கள், சிலுவை ஒரு கேலிக்குரிய காரியமாக எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு சிலுவை என்பது ஒரு பரியாசத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கு. மற்றவர்களால் அற்பமாய் எண்ணக்கூடிய சிலுவை, சொல்லுங்க, அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது 2 பக்கத்திலும் 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். ஒருவனுக்கு இயேசு பட்ட பாடுகளும் அவர் சிலுவையிலே தொங்குறதும் பார்த்தபோது அது ஒரு அற்ப காரியமாக தோன்றிற்று. நம்மை போல இவரும் ஏதோ தவறுகள் செய்து தண்டனை அனுபவிக்கிறார் என்று ஒருவன் நினைத்து கொண்டான். அந்த சிலுவையில் அவன் அவரை பரியாசம் பண்ணினான், அவரை இகழ்ந்தான். அவனுக்கு அந்த சிலுவை கேட்டுக்குரிய ஒன்றாக இருந்தது. இன்னொரு கள்ளன் அவன் இயேசுவை பார்த்தான். இயேசு சிலுவையில் எப்படி அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்த்தான். சிலுவையில் அவர் எப்படி பாடுகளை சுமந்தார், ஒரு முகத்தில் ஒரு கஷ்டம் தெரியாமல், யாரையும் சபிக்காமல், யாரையும் கெட்ட வார்த்தைகளால் பேசாமல், தன்னை அடிக்கிறவர்களையும் உதைக்கிறவர்களையும் மன்னித்து எப்படி அமைதியாக இருக்கிறார் என்பதை பார்த்து அவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தள்ளும் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். அவன் சிலுவையில் தொங்கக்கூடிய இயேசுவை நோக்கி பார்த்து அவனுக்கு ரட்சிப்புக்குரியவைகள் ஏற்றுக்கொண்டான். இன்றும் உலகத்தில் பலருக்கு இந்த சிலுவை ஒரு பரியாச சின்னமாக இருக்கிறது, ஒரு அற்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி சிலுவையில் ஒருவர் மரித்தாராம், இரத்தம் சிந்தினாராம், அது எப்படி நமக்கு விபோஜனத்தை உண்டாக்கும் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்காகவே பாவமற்றவராக வந்து பாவிகளாகிய நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். அந்த விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட நமக்கு சிலுவை தேவ பலனாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலன், தேவ பலன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றியதான
ஒரு உபதேசம் இருக்கிறது. த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவை குறித்ததான ஒரு செய்தி இருக்கிறது. இன்றைக்கு அந்த சிலுவை குறித்தான செய்தி என்ன என்பதை குறித்து நாம் சற்று வேதத்திலிருந்தும் நம்முடைய அனுபவங்களிலிருந்தும் நாம் கொஞ்சம் தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் காட். உங்களுடைய கவனத்தை இந்த வசனத்துக்கு நேராக நீங்கள் வைத்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறேன். பிரைஸ் காட். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றியதான செய்தி. இந்த உலகத்தில் மக்கள் வித்தியாசமான முறையில் அந்த சிலுவையை பார்க்கிறார்கள். சிலருக்கு சிலுவை என்பது ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட நெடுக்கும் குறுக்குமாக வைக்கப்பட்ட ஒரு மரம். இயேசுவை உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு மரத்தில் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவை மரத்தை தான் அவர் சுமந்தார். அந்த சிலுவையில் தான் அவர் அறையப்பட்டார். ஆகவே இயேசு அப்படிப்பட்ட ஒரு மர சிலுவையை சுமந்து மரித்தபடியினால் இன்றைக்கும் அநேகர் அந்த புனித வெள்ளி வரும்போது மரத்திலே அநேகரை சிலுவையில் அறையக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சிலுவை என்பது பாடு, அந்த சிலுவையின் அனுபவம் போன்ற காரியங்களாக இருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படியாக சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம அந்த பகுதிக்கு வருவோம். மத்தேயு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வெறும் எழுத்துப்பூர்வமாக இந்த வசனத்தை படித்துக்கொண்டு தன் சிலுவை, நானும் எனக்கு ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும், இயேசு சுமந்தது போல ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் அன்று சிலுவையில் சிலர் அடிக்கப்படுகிறார்கள், பாடுகளை அனுபவிப்பதை காட்டுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் சிலுவையிலே அறைவது போன்ற நிகழ்ச்சிகளை நாடகங்கள் மூலமாக எல்லாம் செய்து காட்டுகிறார்கள். சிலர் சிலுவையை அப்படி பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய சரீரத்தில் சிலுவையை அணிவதை ஒரு மேன்மையாக கருதுகிறார்கள். சரீரத்தில், கையில் மற்றும் முக்கியமான இடங்களில் ஒரு சிலுவை பச்சை குத்தி விட்டால் சிலுவை சுமப்பதை போல நினைக்கிறார்கள். அப்படி பச்சை குத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்கிறான அடையாளத்தை காண்பிக்கும்படியாக சிலுவையை தன்னுடைய சரீரத்தில் பொறித்துக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சிலர் நகைகள், ஆபரணங்களை செய்து அதில் கீழே சிலுவையை தொங்க விடுகிறார்கள். இதெல்லாம் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. இப்படியெல்லாம் சிலுவைக்கு இடம் கொடுக்கிறார்கள். சிலுவை கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் மத்தியிலும் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நான் கவனிச்சிருக்கிறேன். முன்னால் அப்படி நடந்து போகக்கூடிய அநேகர் மேலே இருக்கக்கூடிய கிராஸ் சிலுவையை பார்த்து கும்பிடுவதையும் அவர்கள் அதை நமஸ்கரிக்க அதெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இன்னும் அநேகர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா சிலுவை அடையாளத்தை நெற்றியிலே போட்டுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ண கூட வரும்போது கூட சொல்லுவாங்க, ஐயா ஒரு சிலுவை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவையின் மேல் அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இன்று வித்தியாசமான முறையில் இந்த சிலுவையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவை இப்படி வித்தியாசமான முறையில் ஜனங்கள் அதை குறித்து கற்றிருக்கிறார்கள். அந்த சிலுவையை பழக்கத்தில் கொண்டு வருகிறார்கள். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை கேட்டிருக்கிறேன். ஒரு சிறுவன் சண்டேஸ் கிளாஸில் படிக்க வந்தான். அந்த சண்டேஸ் கிளாஸில் அந்த சிறுவனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சிலுவைக்குள்ளாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த சிலுவைக்கு பின்னாக பயம் போகும். இந்த சிலுவைக்கு பின்னால் நிறைய ஆசீர்வாதம். நீ என்ன கேட்டாலும் இந்த சிலுவையை மையப்படுத்தி கேட்டேன்னா உனக்கு கிடைக்கும். சிலுவைக்கு உள்ளால சந்தோஷம் இருக்கிறது, சிலுவைக்கு பின்னால் சமாதானம் இருக்கிறது. இப்படியெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.
அவன் அதை தன்னுடைய மனதிலே ஆழமாக பதித்து கொண்டான். ஒரு நாள் வாகனத்தில் அவனுடைய தகப்பனாருமாக ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணார்கள். அவன் அந்த பஸ்ஸில் சென்று உட்கார்ந்த போது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அந்த சிலுவையை போல ஒரு அடையாளத்தை பார்த்தான். அவன் உடனே தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொன்னான், அப்பா, அங்கே ஒரு சிலுவை இருக்கிறது. எனக்கு சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த சிலுவைக்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இந்த சிலுவைக்கு பின்னால் சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, இந்த சிலுவைக்கு பின்னால் நாம் எதை கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் என்னுடைய டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால கட்டாயமாக அந்த சிலுவைக்கு பின்னாக என்ன இருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். அது ஒரு பாக்ஸுக்குள்ளால அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. தகப்பனார் இவனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாம கண்டக்டரை கூப்பிட்டு சொன்னாரு, ஐயா, கொஞ்சம் அந்த சிலுவைக்கு பின்னால அங்கே ஒரு சிலுவை போட்டிருக்கேன், அதுக்கு பின்னால என்ன இருக்கு, கொஞ்சம் திறந்து காண்பிப்பீங்களா? என்னுடைய மகன் அதை பார்க்கறதுக்கு மிகவும் ஆவலா இருக்கிறான், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ கண்டக்டர் சொன்னார், நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? கடைசியில் தானே போறீங்க. பஸ் நிறுத்தின உடனே நான் உங்களுக்கு அதை திறந்து சிலுவைக்கு உள்ளால என்ன இருக்குது அப்படி காண்பிக்கிறேன், கட்டாயமாக காண்பிக்கிறேன். தம்பி, நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்தினான். அவன் அமைதியாக இருந்தான். பஸ்ஸு சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைந்தது. கண்டக்டரும் மறந்துட்டாரு, தகப்பனாரும் மறந்துட்டாரு. ஆனால் அந்த பையன் மறக்கல, அவன் விடலை. அவன் சொன்னான், எனக்கு இப்போ அந்த சிலுவையை திறந்து உள்ளால என்ன இருக்கு என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னான். தகப்பனார் கண்டக்டர் சொன்னதால கண்டக்டர் ஒரு கீயை எடுத்து அந்த பாக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ், அதை திறந்தார். அதை திறந்த உடனே அதில் சில பீடி கட்டுகளும் சிகரெட் கட்டுகளும் எல்லாம் கீழே விழுந்தது. அது ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ். ஃபர்ஸ்ட் எய்டுக்குள்ள பொருட்களை வைக்க வேண்டியது. டிரைவரும் கண்டக்டரும் அவங்க சிகரெட்டும் பீடியும் வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி இருந்தாங்க. உடனே இவன் சொன்னான், எங்க சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். சிலுவைக்கு பின்னாக நிறைய ஆசீர்வாதம் இருக்கு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த சிலுவையை திறந்து உள்ளால பார்த்தா பீடி இருக்கிறது, சிகரெட் இருக்கிறது, கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் முறுமுறுத்தான். தகப்பனாட்ட சொன்னான், சண்டே கிளாஸ்ல தவறாக சொல்லிக் கொடுத்தார், நான் பார்த்த சிலுவைக்கு பின்னாக இப்படி தவறான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவன் வாதிட்டான். ஆம் அருமையானவர்களே, சிலுவையை வித்தியாசமான நோக்கத்தோடு கூட ஜனங்கள் அணுகுகிறார்கள், வித்தியாசமான நோக்கத்தோடு கூட தரித்துக் கொள்ளுகிறார்கள். சிலுவையை குறித்தான தவறான எண்ணங்கள் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றிய பாடுகள் என்று சொல்லி சிலர் சிலுவை பாடுகளை மேன்மைப்படுத்துகிறார்கள். சிலுவை என்றாலே பாடுகள் என்று நினைக்கிறார்கள். நாம் படக்கூடிய பாடுகள், நாம் படக்கூடிய உபத்திரவம், இவையெல்லாம் தான் சிலுவை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். நம்மவும் நிறைய இடத்துல அதுதான் சொல்லுவோம், சிலுவை பாடுகள். ஆகவே நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா அந்த வசனங்கள் மிகவும் அவருடைய சிலுவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். இப்படி ஸ்தோத்திரம் வித்தியாசமான அர்த்தங்களோடும் அபிப்பிராயங்களோடும் ஜனங்கள் சிலுவையை அணுகும்போது பரிசுத்த வேதாகமம் இந்த சிலுவையை நாம் எடுத்து சுமக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது என்ன அர்த்தத்தோடு கூட சொல்லுகிறது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம திரும்பவும் படிக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதே வசனம் இன்னும் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நம்ம படிப்போம். காரணம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன, அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே சொல்லப்படுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் என்னை பின்பற்றுவதற்கு தகுதி உடையவன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றுகிறவன் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிக்கலாம். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும்
தம்மிடத்தில் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்க. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 14:27 கூட படிக்கலாம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில், சுவிசேஷங்களில் பல இடங்களில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு உபதேசித்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என் பின்னே வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொன்னார். அநேக சந்தர்ப்பங்களில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்க வேண்டும் என்று சொல்வது பாடுகளோடு கூட நாம் ஒப்பிடுகிறோம். நாம் சுமக்க வேண்டிய காரியங்கள், நம்முடைய சுமைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பாரங்கள் என்று சொல்லி அதை நாம் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்களாம். அவங்க வந்து சொன்னாங்களாம், இது மாதிரி ஒரு சிலுவை தியான கூட்டம் முடிந்த பிற்பாடு, ஐயா, நான் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அது பெரும் பாடாக எனக்கு இருக்கிறது. ஒரு பெரிய உபத்திரவத்தை நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து வருகிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னதால அவங்க முன்னால் வந்து சொன்னாங்களாம். பாஸ்டர் கேட்டாங்களாம், என்னம்மா எப்படிப்பட்ட சிலுவையை நீ சுமக்கிற அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாலாம், எங்கள் வீட்டில் ஒரு புருஷன் இருக்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் பாடாப்படுத்துறாரு, அந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி. அப்படியா என்று சொல்லி புருஷனை கூப்பிட்டாராம். புருஷனை கூப்பிட்டு அவர் கேட்டாராம், ஸ்தோத்திரம், ஐயா, நீங்க என்ன உங்களுடைய மனைவிக்கு சிலுவையாக இருக்கிறீங்களாமே, பாரமாக இருக்கிறீங்களாமே, சிலுவையாக இருக்கிறீங்களா, அவங்க பாடு அனுபவிக்கிறாங்களாமே என்று கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அவங்க பாடுதான் அனுபவிக்கிறாங்க, அவங்க சிலுவை தான் சுமக்கிறாங்க, நான் பாரமான சிலுவையை சுமக்கிறேன் ஒவ்வொரு நாளும். காரணம், இவ்வளவு வயசு இவ்வளவு கூட இருக்கக்கூடியது மிகவும் பாரமாக இருக்கிறது. இன்னும் அவர் சொன்னாராம், இப்படி பிரசங்கம் எல்லாம் கேட்டு நல்ல பழக்கம் உள்ளவங்க போல தெரியுது. அவர் சொன்னாராம், இயேசுநாதர் சுமந்த சிலுவையை கூட சுமந்து உதவி செய்வதற்கு ஒரு சீமோன் வந்தான், ஆனால் என்னுடைய இந்த பாரத்தை சுமப்பதற்கு யாருமே வாரதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் கடந்து செல்லக்கூடிய கடினமான சூழ்நிலைகள், நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், நம்முடைய பாரங்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை நாம் ஒரு சிலுவையாக பார்க்கிறோம். பாடுகளை நாம் சிலுவையாக பார்க்கிறோம். ஆனால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன் என்று இயேசு சொன்னது, இந்த உலகத்தில் படக்கூடிய பாடுகள், உலகத்தில் நீங்கள் சுமக்கக்கூடிய பாரங்கள், உலகத்தில் நீங்கள் சுமக்கக்கூடிய சுமைகளை குறித்து இயேசு சொல்லாமல், பாரம் சுமக்க வேண்டும் என்று இயேசு சொன்னது, அவர் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த பாடுகளை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் அவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னார் என்றால்,
ஸ்தோத்திரம், நம்முடைய பாடுகளை குறித்து அவர் சொல்லவில்லை. இயேசு சிலுவையை சுமந்தார், பாரமான சிலுவையை சுமந்தார், அது உண்மைதான். அந்த சிலுவை மகிமையான ஒரு சிலுவையாக இருந்தது. அதில் பாடுகள் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவையின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. அந்த சிலுவையின் மூலமாக ஒரு பெரிய மீட்பு வந்தது. ஸ்தோத்திரம். அந்த சிலுவை இயேசு சுமந்தது அவருடைய பாரங்கள், அவருடைய கஷ்டங்கள் அதற்காக அல்ல, பிறருடைய நன்மைக்காக, பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக, மற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்தது அவருக்கு அது ஒரு பாரமாக, ஒரு பாடாக தெரியவில்லை. காரணம், அவர் அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்து முழு உலகத்தையும் ரட்சிக்க வேண்டும். முழு உலகத்துக்கும் இந்த சிலுவையின் மூலமாக நன்மை உண்டாக வேண்டும். முழு உலகத்திற்கும் இந்த சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிலுவையை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது, உங்களுடைய பாரத்தை சுமந்து, உங்களுடைய துக்கத்தை சுமந்து, அதனால் குன்றி போய், குறுகி போய் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து விட வேண்டும் என்பதற்காக இயேசு சொல்லவில்லை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது. ஹல்லேலூயா. நீங்கள் சிலுவை சுமப்பதன் மூலம், நீங்கள் பாடுகள் அனுபவிக்கும் மூலம் உங்களுடைய பக்கத்தில் உள்ளவருக்கு நன்மை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சுமப்பதன் மூலம் பக்கத்தில் உள்ளவருக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். நீங்கள் சிலுவை சுமப்பதன் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் சிலுவை சுமப்பதன் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சிலுவை சுமந்தாரானால் அவர் அநேகருடைய ரட்சிப்புக்காக சிலுவை சுமந்தார். நம்ம எதுக்கு சிலுவை சுமக்கிறோம்? நம்முடைய பாடுகள், நம்முடைய சுவைகளை நினைத்து நான் கடந்து செல்லுகிற பாதை ஒரு சிலுவையின் பாதை என்று நினைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. தங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகள், பிரச்சனைகள் வரும்போது ஏதோ கடவுள் ஒரு சிலுவையை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி. இல்லை, நாம் சுமக்க வேண்டிய சுமை என்பது, ஸ்தோத்திரம், அது மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் சுமக்க வேண்டிய சிலுவை அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக, அநேகருடைய விடுதலைக்கு ஏதுவாக அது மாற வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை பயக்கிறதாக அது மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு பார சிலுவையை சுமந்தார். அதுக்கு அவர் அந்த சிலுவையை சுமக்கும் போது அவர் முறுமுறுக்கவில்லை. ஏன் இவ்வளவு பாரமான சிலுவையை வச்சீங்கன்னு கேட்கல. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அநேக இடங்களில் விழுந்தார். திரும்பவும் அதை தூக்கி எடுத்துக்கொண்டு நடந்தார். அந்த சிலுவையை குறித்து அவர் பாரமான ஏதொன்றையும் சொல்லவில்லை. அந்த சிலுவையை சுமந்து கொண்டே, ஹல்லேலூயா, சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் ஆழமாக கவனிக்கும் போது, அவர் அப்படி சிலுவை சுமப்பதற்காகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் மேல் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கும் போதே அந்த பொறுப்பு சிலுவை சுமப்பதன் மூலம் அநேகருடைய ரட்சிப்பு, இந்த முழு உலகத்தின் ரட்சிப்பு, அது ஒரு பொறுப்பாக, ஒரு உத்தரவாதமாக அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவை சுமந்தார் என்றால் அவர் மேல் வைக்கப்பட்ட அந்த பொறுப்பை, பிதாவாகிய தேவன் அவர் மேல் வைத்திருந்த உத்தரவாதத்தை, அதை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னது, நம் ஒவ்வொருவர் மேலும் இயேசு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மேலும் இயேசு ஒரு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் அறிந்து தேவன் எப்பேற்பட்ட பொறுப்பை என் மேல் வைத்திருக்கிறார், அநேகருடைய ரட்சிப்புக்கான பொறுப்பை நம்ம மேல் வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்புக்கான உத்தரவாதத்தை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அதை நாம் சுமையாக சுமக்கும் போது, நம்முடைய பாரங்களையும் பிரச்சனைகளையும் சுமையாக சுமக்காமல், அந்த இயேசுவின் பாரம் என்ன, அந்த இயேசுவின் எண்ணம் என்ன? ஸ்தோத்திரம், அவர் சிலுவையை சுமந்து முடித்து விட்டார். இனி யாரும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மர சிலுவையோ அல்லது
எந்த ஒரு சிலுவையையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளங்களை கூட வைக்கிறது தவறில்லை. ஸ்தோத்திரம், வைக்கிறது தவறில்லை. நான் நேரமே சொன்னேன்ல, சிலுவையின் அடையாளத்தை பார்த்து உள்ளார திறந்து பார்த்தா பீடி சிகரெட் இருக்கிற மாதிரி சில சமயங்களில் நமக்கு ஆயிடுது. நம்ம கிராஸ் போடுவோம், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிராஸ் வர மாதிரி இருதயத்துக்கு பக்கத்தில். அந்த சிலுவையை திறந்து உள்ளால் இருக்கக்கூடிய இருதயத்தை பார்த்தால் சிலுவைக்கு பின்னால என்ன இருக்குது என்பது நமக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் பாரம், இயேசுவின் சுமை, இயேசு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை நம்மேல் வைத்திருந்தார். ஆனால் ஹல்லேலூயா, அந்த சிலுவை தான், ஸ்தோத்திரம், அந்த பொறுப்பான ஒன்றுதான் உண்மையான சிலுவையை சுமப்பது. எல்லாரும் அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலுவையை சுமப்பதனால் சிலுவையை சுமக்கிறவர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை. இந்த ஊழியம் என்பது ஆதாயத்துக்கான ஒரு ஊழியம் அல்ல. சிலுவையை சுமப்பதனால் நாம் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளால் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக மாறுகிறோம், ஒரு உத்தரவாதம் உடையவர்களாக மாறுகிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்து ஏறக்குறைய 70 வருஷங்களுக்குள்ளால இந்தியாவில், குறிப்பாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் சிலுவையை சுமந்து கொண்டு தோமா இங்கே வந்தார். அவர் அந்த சிலுவையின் பாரத்தோடு இந்தியாவுக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், இந்தியாவை குறித்த பாரம், ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் பொறுப்புள்ளவராய் பல இடங்களில் சுற்றி நடந்தார், பல ஆலயங்களை ஸ்தாபித்தார், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார். இன்று 2000 ஆண்டுகளாகியும் இன்னைக்கு சென்செக்ஸ் தான் கணக்கெடுத்தாலும் கிறிஸ்தவம் 2.5% தாண்டவில்லை. காரணம், ஸ்தோத்திரம், சிலுவையை கிறிஸ்தவர்கள் கீழே வைத்து விட்டார்கள். சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை எல்லாரும் விரும்புகிறார்கள். சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம ஒவ்வொருவர் மேலும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் அந்த சிலுவையை குறித்தான உண்மையான தரிசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன இயேசுவின் ஆலோசனை நமக்குள்ளாக இருக்குமானால் நிச்சயமாகவே தேசம் சிலுவையில் இயேசு அறையப்பட்டுள்ள நோக்கத்தை அறியும், சிலுவையினுடைய மேன்மையை அறியும், சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை அறியும். ஹல்லேலூயா. சிலுவை இல்லாத ஆசீர்வாதங்கள் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. சிலுவை இல்லாத நன்மைகளை குறித்து சபையிலே பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில், கொஞ்சம் எடுத்து படிக்கலாம் ஒரு நிமிஷம். 2ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் கொரிந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கொரிந்து சபைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக, கொரிந்து சபைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் அங்கே கடந்து செல்லுகிறார். கொரிந்து சபைக்கு அவர் நிருபத்தை எழுதும்போது, நான் உங்கள் மத்தியிலே வந்தபோது நல்ல திறமையான சில வார்த்தைகளை சொல்லணும், நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணணும், இந்த தத்துவ ஞானிகள் பேசுகிற மாதிரி பேசணும், அந்த நோக்கத்தோடு கூட நான் வரவில்லை. கீழே படிக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4வது வசனத்தில் படிக்கிறோம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவை என்பது தேவபலன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவையிலிருந்து தான் தேவபலன் உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், என் பேச்சும் பிரசங்கமும்
ஞானத்திற்குரிய நயவசனமாக இருந்ததானால் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதனாலே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். முதல் நூற்றாண்டில் கொரிந்து சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த சிலுவையைத்தான் அவர் பிரசங்கிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு சபைகளில் சிலுவையை விட்டு மற்ற பிரசங்கங்கள் அதிகமாக மாறிவிட்டது. ஆசீர்வாதத்தின் பிரசங்கங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா, கர்த்தர் 10 வீடை தருவார். குவாலிட்டி இல்லாமல் போய்விட்டது சபை. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால குவான்டிட்டி உள்ள சபையா மாறிச்சு. கிறிஸ்துவின் வருகையில அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வருவார். ஹல்லேலூயா. எத்தனை வீடு இருக்குன்னு அவர் கேட்க மாட்டார், அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் சிலுவையை பற்றியதான உபதேசம் மிகவும் முக்கியமானது. சிலுவையை இந்த வேதாகமத்திலிருந்து நீக்கிவிட்டால் இந்த சிலுவை இந்த வேதாகமம் ஒரு சாதாரண புஸ்தகமாக மாறிவிடும். சிலுவையை உங்களுடைய வாழ்க்கையை நீக்கிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக மாற்றிவிடும். உங்களையும் என்னையும் விசேஷித்தவனாக மாற்றுவது கல்வாரி சிலுவையிலே இயேசு ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த சிலுவை. ஹல்லேலூயா. புரியுகிறவங்க கருத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுவாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டணும்னா அநேக காரியங்களுக்காக மேன்மை பாராட்டலாம். நன்றாக கற்றறிந்தவன், ஸ்தோத்திரம், பல பட்டங்கள் பெற்றவன், வேதாகமத்தை நன்றாக கற்றறிந்தவன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த வேத நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றம் சாட்ட யாராலையும் முடியாது. பிரமாணங்களை அப்படியே கை கொண்டவன். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய பணக்காரன். அதை பற்றியெல்லாம் அவனுக்கு மேன்மை பாராட்டலாம். கமாலியான் பாதத்தருகே உட்கார்ந்தவன். நான் நினைக்கிறேன் பிலிப்பியர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரத்திலேயோ 4ஆம் அதிகாரத்திலேயோ அவர் எழுதும்போது எழுதுகிறார், ஸ்தோத்திரம், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் யூதரில் பிறந்த யூதன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இப்படியெல்லாம் அவனுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லுகிறான். அவற்றையெல்லாம் அவன் மேன்மையாக சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர்களால் பேசக்கூடாததுமான வார்த்தைகள் பேசுகிறதை அவன் கேட்டான். அவைகளை பற்றியெல்லாம் அவன் மேன்மை பாராட்டாமல் அவன் சொல்லுகிறான், மேன்மை பாராட்டுவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. அந்த சிலுவை ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு வந்த நமக்கு முதல்ல மேன்மை பாராட்டக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையாக இருக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. அந்த சிலுவை என்பதை ஒரு பொறுப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது அதை ஒரு பாரமாக கருதவில்லை. அது ஒரு கடினம், ஏன் மேலே இவ்வளவு பாரத்தை வைத்தார்கள் என்று கருதவில்லை. சந்தோஷத்தோடு கூட அதை சகித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை சுமந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய சிலுவை நிமித்தம் வரக்கூடிய பாரங்கள் நமக்கு சந்தோஷமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு சந்தோஷமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்மேல் ஆண்டவர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார், ஒரு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற சிலுவை. அதுதான் கிறிஸ்து என் மேல் வைத்திருக்கிற சிலுவை. அந்த உத்தரவாதத்தையும் அந்த பொறுப்பையும் உணர்ந்து இந்த நாட்களில் நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நாம் இந்த ஸ்தோத்திரம் பொறுப்பை, இந்த உத்தரவாதத்தை எப்படி நாம் நிறைவேற்றுவது, ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து திருவனந்தத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம படிக்கலாம். பிலிப்பியர்
இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்தில் இருந்தவர், தேவனுடைய குமாரன், அவருக்கு சமமாயிருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை விட்டு படிங்க, தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார். சொல்லுங்க, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். அப்போ சிலுவை சுமப்பதில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னதில் நம்மை வெறுமையாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. நம்முடைய சுகங்கள், இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பங்கள், இலோகம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. தவறான ஆசீர்வாதங்கள் உலகத்தை எப்படியும் அனுபவிக்க முடியும். அவற்றை நாம் வெறுமையாக்க வேண்டும். இயேசுவுக்காக அவற்றை வேண்டாம் என்று வைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுகிறவர்களாய் மாற, கிறிஸ்துவுக்காக அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். படிங்க பார்க்கலாம். அடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான, அடுத்த வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சிலுவையின் மரண பரியந்தம், நல்ல சத்தமா சொல்லுங்க, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. நான் சிலுவை சுமக்கிறேன் என்றால், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால், என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால் என்னை நான் வெறுமையாக்க வேண்டும். அடிமையின் ரூபம் தம்மை தாமே என்ன செய்கிறார்? தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. சிலுவை சுமக்கிறவர்களுக்கு, சிலுவை சுமக்கிறவர்களுக்கு பெருமை அல்ல, சிலுவை சுமக்கிறவர்களுக்கு தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கடவன் என்று சொன்னால் இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தாழ்மை மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருமை, அகந்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில சமயங்களில் நமக்கு பெருமை வந்து விடுகிறது. தாழ்மை மிகவும் முக்கியமானது. இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தம்மை வெறுமையாக்கினார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஹல்லேலூயா. தவறான இன்பங்கள், தவறான ஆசீர்வாதங்கள், இன்னும் தவறான வழியில் உலகத்தை அனுபவிப்பது, அதையும் அனுபவித்துக் கொண்டு நம்ம சிலுவையை சுமக்க முடியாது. அவற்றை வெறுமையாக்க வேண்டும், அவற்றை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டு, அவற்றை வெறுமையாக்கி கொண்டு இந்த சிலுவையை சுமந்தால், ஸ்தோத்திரம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உத்தரவாதத்தை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. தாழ்மை, கீழ்ப்படிதல் ஆகியவைகள் அங்கே இருக்கிறது. கொலோசியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கலாம். கொலோசியர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, சமாதானம். சமாதானம். அப்போ சிலுவை என்று சொல்லும்போது நாம் சமாதான பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் புதிந்தபடியினால் அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். சிலுவையில் அவர் தொங்கின அந்த சிலுவையை பார்க்கும்போது நாம் எதை பார்க்க வேண்டுமென்றால் சமாதானத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க தொடர்ந்து. ஒப்புரவாக கூடிய ஊழியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும்போது, ஆண்டவர் எங்களிடத்தில் ஒரு ஊழியத்தை ஒப்பித்திருக்கிறார். அது ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குதலின் ஊழியம். எப்பேற்பட்ட ஒப்புரவாக்குதல்? கீழே உள்ள வசனத்தை படிங்க பார்க்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனசில சத்துரு. நமக்கு வெளிப்படையா நிறைய சமயங்களில் சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க, மனசுல சத்துருக்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் தேவனுடைய மனசுக்குள்ளால சத்துருக்களாய் இருந்தோம். காரணம், நாம் துர்க்கிரியைகள் நிறைந்தவர்களாய், அசுத்தம் உள்ளவர்களாய், பாவம் உள்ளவர்களாய் வாழ்ந்தபடியினால் தேவனுடைய இருதயத்தில், தேவனுடைய மனசுல நாம் எப்படி இருந்தோம் என்றால் சத்துருக்களாக இருந்தோம்.
இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிலுவையின் மூலமாக அந்த தேவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஸ்தோத்திரம் சத்ரு என்கிற அந்த பகைமையை அவர் விலக்கி போடுகிறார். படிங்க பார்க்கலாம். உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் இருக்கும்படியாக இப்படி அவர் ஒப்புரவாக்கினார். சிலுவை என்பது சமாதானம் மற்றும் ஒப்புரவாக்குதல். கிறிஸ்து அதை செய்தார். நாம் நம்முடைய சிலுவையை எடுக்கும்போது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் இதுபோல நமக்கு பகையுடையவர்களாக விரோதிகளாக இருக்கிறவர்களோடு ஒப்புரவாகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவுக்கு பகையினர்களாக இருந்தோம், கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தபடியினால் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிலுவையை சுமக்கும் போது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், இயேசு சிலுவையை சுமந்த போது அவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்தார். நாம் அந்நியர்களாக, பரதேசிகளாக, பாவிகளாக, தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை தேவனோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக பகைவர்களாக இருக்கிறவர்கள், அவர்களை ஒப்புரவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் சிலுவையை சுமப்பது என்பது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, ஹல்லேலூயா. மனசுல சத்துருக்களா இருந்தாங்க, இப்ப இயேசு மரித்தபடியினால், இயேசு சிலுவையில் தொங்கினபடியால் மனசுல இருந்த சத்துரு எல்லாம் போய், நாம் சிலுவையை தூக்கும் போது, சிலுவையை சுமக்கும் போது மனசுக்குள்ளால கூட யாரையும் சத்துருவா பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். Praise the Lord. Okay, praise the Lord. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று. இயேசு சிலுவை சுமந்தபடியினால் அவர் என்ன செய்தார் என்றால் பகையை கொன்று போட்டார். பகையை கொன்று போட்டார். ஸ்தோத்திரம். 13வது வசனத்தை படிக்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, நாம் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாவதற்கு அவர் சிலுவை சுமந்தபடியினால் ஒரு சமாதான காரணராக அவர் திகழ்கிறார். நம்மவும் சமாதான காரணர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, பாருங்க, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். நமக்கும் தேவனுக்கும் இடையே பகையாக ஒன்று இருந்தது, பாவம் இருந்தது, அதை சிலுவை தகர்த்து போட்டது. ஹல்லேலூயா. நாம் எப்படி ஸ்தோத்திரம் கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேர்ந்தோம் என்றால், கிறிஸ்து சிலுவை சுமந்தார். அந்த சிலுவை பகையாக இருந்த நடுச்சுவரை நம்ம வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்தில் நாம் சிலுவை சுமக்கிறோம் என்றால் பகை மாறி போக வேண்டும் முற்றிலும். ஹல்லேலூயா. 16வது வசனத்தில் அதுதான் நம்ம படிக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று, சொல்லுங்க, பகை கொல்லப்பட வேண்டும். எப்போது கொல்லப்படணும்னா, நம்ம சிலுவையை உண்மையாக தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும் போது, ஹல்லேலூயா, இயேசு சிலுவை சுமந்த பாதையை பின்பற்றும் போது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பகை கொல்லப்படும். பகை உணர்வு மனசில் இருக்கக்கூடாது. நம்ம விரோதிக்கலாம், ஹல்லேலூயா, ஆனால் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். இயேசு இதையெல்லாம் செய்தார். கல்வாரிக்கு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாக கெத்செமனே தோட்டத்தில் ஒருவனுடைய காதை இயேசுவோடு கூட பேதுரு காதரை வெட்டினான். இயேசு அந்த இடத்துல, உன்னுடைய கத்தியை நீ உள்ளால போடு,
நான் இப்போ வேண்டிக்கிட்டா வேண்டவர் எத்தனையோ பேர் அனுப்புவார், எத்தனையோ பல தூதர்களை அவர் அனுப்புவார். கத்தி எடுக்கிறவன் கத்தினால், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய காதை சரி பண்ணி விட்டார். ஸ்தோத்திரம். அவரை குத்தினவர்களை அவர் மன்னித்தார் சிலுவையிலிருந்து. ஸ்தோத்திரம். அப்பொழுது தன் சிலுவையை சுமக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற பொறுப்பை இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்களின் மூலம் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி அப்படி செய்வோம்னா சீக்கிரமா சூரப்பட்டும் சண்முகப்புறவும் நம்மை சுற்றிலும் உள்ள பகுதிகளும் ஸ்தோத்திரம் சபையிலே வந்து சேருவார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது, இயேசுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதில் அவருக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆனால் அந்த சிலுவையை அவர் சுமந்தபடியினால் என்ன செய்தார் என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றினார். அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றின நிமித்தம் முழு மனுக்குலவும் இயேசு சுமந்த சிலுவையின் நிமித்தம் ரட்சிப்புக்குள்ளார வருகிறது. அப்போ சிலுவை என்பது வெறும் நம்முடைய பாடுகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய உபத்திரவத்தை சுமப்பதல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பொறுப்பை, உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய சிலுவையை எடுப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை, பொறுமை, அன்பு, தெய்வீக சுபாவங்கள், இவைகள் மூலமாக தான் நம்ம அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடினமான உபதேசமா? பிரைஸ் காட். அப்போஸ்தலனாகிய தோமா இந்த உலகத்துக்கு இங்கே இந்திய தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து அவர் சிலுவையை சுமந்து வந்தார். தொடர்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் சிலுவையை வைத்து விட்டார்கள். ஆண்டவருக்கு ஒரு பாரம் உண்டு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுவது அவருடைய மனசின், அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து, அவருடைய விருப்பத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாம் பொறுப்புள்ளவர்களாய், அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உத்தரவாதம் உள்ளவர்களாய் செயல்படுவதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.